வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு பிடித்த ஜோதிடர். இன்று நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி மிதுன லக்னக்காரவர்களை பார்க்க இருக்கிறோம். மிதுனம் என்றாலே இரட்டையர், இரட்டையர் என்றாலே ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். மிதுன ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். மிதுன ராசி புதன் கிரகங்களுடைய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி. மிதுன ராசிக்காரவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எளிமையாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று, அவங்களுடைய தோள்பட்டை கொஞ்சம் உயரமாக இருக்கும், இல்லை கொஞ்சம் தாழ்ந்து இருக்கும். இதை வைத்து கண்டுபிடிக்கலாம். இரண்டாவது, அவர்களுடைய கழுத்து பகுதி கொஞ்சம் நீளமாக இருக்கும் அல்லது குட்டையாக இருக்கும். இதை வைத்தே அவர்கள் மிதுன ராசிக்காரவர்கள் என்று எளிமையாக கண்டுபிடிக்கலாம். மிதுனத்தில் சூரியன் சமமாக இருக்கிறார், மிதுனத்தில் சந்திரன் நட்பாக இருக்கிறார், மிதுனத்தில் செவ்வாய் பகையாக இருக்கிறார், மிதுனத்தில் புதன் ஆட்சி வீடாக இருக்கிறார், மிதுனத்தில் குரு பகையாக இருக்கிறார், மிதுனத்தில் சுக்கிரன் நட்பாக இருக்கிறார், மிதுனத்தில் சனி ராகு கேது நட்பாக இருக்கிறார். மிதுன ராசி என்றாலே 3 நட்சத்திரங்கள் அடங்கும், அது உங்களுக்கே தெரியும். மிதுனத்தில் முதல் நட்சத்திரம் மிருகசீரிசம், 2ஆம் நட்சத்திரம் திருவாதிரை, 3ஆம் நட்சத்திரம் புனர்பூசம். இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திரம் சொல்லி இருக்கிறேன். 9 பாகம் சொல்லணும், 9 பாதம் சொல்லணும்ல. மிருகசீரிசத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அடங்கி இருக்கிறது மிதுனத்தில். அதே போல மிதுனத்தில் திருவாதிரை 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் என 4 பாதங்கள் அடங்கி இருக்கிறது. மிதுனத்தில் புனர்பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் என 3 பாதங்கள் அடங்கி இருக்கிறது. மிதுன ராசி என்றால் மிருக சீரிசம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரனுடைய அதிபதி செவ்வாய். அந்த மிருக சீரிசம் உள்ளவங்களை எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புருவங்களை வைத்தே இவர்கள் மிதுன ராசிக்காரவர்கள் மிருக சீரிச நட்சத்திரத்தில் உரியவர்கள் என்று எளிமையாக புருவத்தை வைத்தே கண்டுபிடித்து விடலாம். இவங்களுடைய புருவங்கள்னு பார்த்தீங்கன்னா தேங்காயின் 3 கண்கள் உள்ளது போன்று, மானின் நெத்தியில் 3 நெற்றிக்கண் உள்ளது போன்று இருக்கும். 2ஆம் நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரத்துல அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். உருவங்கள்னு பார்த்தீங்கன்னா ஈசன் ஒளி பொருந்திய ரத்தின கற்கள் போன்று, ராஜமணி கற்கள், பவள கற்கள் போன்று அமைந்திருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணை வைத்து கண்டுபிடிக்கலாம். நீங்க மிதுன ராசி தானே, கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும், உருண்டையாக இருக்கும், குண்டாக இருக்கும். இவங்களை வைத்தே நீங்க மிதுன ராசியில திருவாதிரை நட்சத்திரம் தானேன்னு எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். புனர்பூசம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். உருவங்கள்னு பார்த்தீங்கன்னா அதிதி கடை வீதி வீடை குறிக்கும், குயவனுடைய சக்கரத்தை குறிக்கும். இந்த புனர்பூசக்காரவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூக்கு அமைப்பை வைத்தே கண்டுபிடிக்கலாம். அவர்களுடைய மூக்கு அமைப்பு ஒன்று நீளமா இருக்கும், இல்லை தட்டி இருக்கும், இல்லை ஒல்லியா இருக்கும். அவங்களுடைய மூக்கை வைத்தே நீங்கள் மிதுன ராசியில உள்ள புனர்பூசக்காரவர்கள் தானேன்னு எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். இப்ப மிதுன ராசிக்காரவர்கள் அவர்களை பற்றி சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்கள் என்றாலே நல்வழியில் நடக்கக்கூடியவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் என்றாலே அரச மதிப்பு உள்ளவர்கள். மிதுன ராசிக்காரவர்கள் வைத்த குறி எப்போதும் தப்பவே தப்பாது. மிதுன ராசிக்காரவர்கள் கெட்டவர்களுக்கு இவர்கள் கொடியவராகவே இருப்பார்கள், கெட்டவர்களுக்கு மட்டும் இவர்கள் பெரிய கொடியவர்களாகவே இருப்பார்கள். மிதுன ராசிக்காரவர்கள் பசி அதிகமாக எடுக்கவே எடுக்காது. அவங்கள எப்படா இவங்க சாப்பிட்றாங்க, எப்படா வேலையில இருக்கிறாங்கன்னே தெரியாது. பசி எடுக்கவே எடுக்காது அவர்களுக்கு.
மிதுன ராசிக்காரர்கள் வேலையில் ஓய்வே எடுக்க மாட்டார்கள். மிதுன ராசிக்காரவங்க நெருப்பு போல வேலை செய்து கொண்டே இருப்பாங்க. வேலை 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 வேலைன்னு சொல்லி வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் அதிக நண்பர்கள் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் ஆண் பெண் நகை மேல கொஞ்சம் அதிக ஆர்வம் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் நல்ல நூல் ஆராய்ச்சியாளராக இருப்பார்கள். நூல் ஆராய்ச்சி என்றாலே மிதுன ராசிக்காரர்களை தான் நம்ம போய் முதல்ல அணுக வேண்டி இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த ரத்தின கற்கள், வைரம், வைடூரியம் பல கற்களை அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது அந்த கற்களை வைத்திருப்பவர்களாக இருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் மக்களுக்கு பொது தொண்டு செய்ய வேண்டும் என்ற கற்பனை உலகத்திலே இருப்பார்கள். மக்களுக்கு எப்படியாவது உதவி செய்திடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்கள் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். மிருகசீரிசம் என்பது அவர்களுடைய மிதுன ராசியில உள்ள ஒரு நட்சத்திரம். 2ஆம் நட்சத்திரம் திருவாதிரை, 3ஆம் நட்சத்திரம் புனர்பூசம் என 3 நட்சத்திரங்கள் மிதுன ராசியில அடங்கி இருக்கிறது. மக்களே, இதை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க தயவு செய்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நாங்கள் உழைத்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்காக தான் சரி மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நம்ம நன்மை அளிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ராசியை கண்டுபிடிச்சி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய பாதங்கள்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொல்றது போறாம மிதுன ராசி, மிதுன லக்னக்காரர்கள். மிதுன ராசி என்றாலே 9 வகையான ஆண் குணம் கொண்ட மனிதர்களும் 9 வகையான பெண் குணம் கொண்ட மனிதர்களும் மொத்தம் 18 வகையான குணம் கொண்ட மனிதர்கள் மிதுன ராசியில, மிதுன லக்னத்தில இருக்கிறார்கள். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. 9 வகையான ஆண் குணம் கொண்ட மனிதர்களும் 9 வகையான பெண் குணம் கொண்ட மனிதர்களும் மொத்தம் 18 வகையான குணம் கொண்ட மனிதர்கள் மிதுன ராசியில, மிதுன லக்னத்தில இருக்கிறார்கள். முதல்ல நீங்க மிதுன ராசிக்காரர்கள் தானா, மிதுன லக்னக்காரர்களான்னு நீங்க தயவு செய்து சரி பார்த்து கொள்ளவும். அதை எப்படிங்க சரி பார்ப்பதுன்னு கேட்டா, உங்களுடைய பிறந்த நாள், பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த நேரம், பிறந்த நிமிடம், நாளிகையை வைத்து சரி பார்க்க வேண்டும். ஏன்னா 3 இடத்துல தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. 1, ஆஸ்பத்திரியில பிறந்த இடத்துல அவங்க தவறுதலா நோட் பண்ணி கொடுக்கற மாதிரி வாய்ப்பு இருக்கு. இல்ல 2வது உங்க அப்பா அம்மா தவறுதலாக அந்த பிறந்த நாளையோ, மாதத்தையோ, வருடத்தையோ, பிறந்த மணியையோ, நிமிடத்தையோ, நாளிகையோ தவறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இல்ல இந்த 2 இடத்துல கரெக்ட்னா 3வது உங்க ஜாதகத்தை எழுதின ஜோதிடர் கொஞ்சம் தவறுதலா கூட எழுதி இருக்கலாம். அதனால இந்த 3 இடத்துல எங்க வேணாலும் தவறு நடக்க இருக்கும். அதனால தயவு செய்து நீங்க மிதுன ராசிக்காரர்களான்னு தயவு செய்து சரி பார்த்து கொள்ளுங்கள். சரி பார்த்து, ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஜோதிடம் என்னாவே இல்லை, ஜோதிடர்னாவே பொய் தான், அப்படிதான் இப்படிதான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க மிதுன ராசிக்காரர்களா நீங்க நான் முதல்ல சரியான செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. எங்களுடைய சேனல் பேர் பாசிய மூலிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. என்ன பார்க்க இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்களுடைய தனி சிறப்பு தான் என்ன, அவருடைய குறிக்கோள்கள் தான் என்ன, அவருடைய குறைகள் தான் என்னன்னு பார்க்க இருக்கிறோம். மிதுன ராசிக்காரவராக இருந்தாலும், மிதுன லக்னக்காரவர்களாக இருந்தாலும் தயவு செய்து எங்களுடைய பாசிய மூலிகை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வருங்காலங்களில் நல்ல நல்ல தகவல்களை உங்களுக்கு நேர்மையாக கொடுக்க இருக்கிறோம். இப்போது மிதுன ராசிக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்களுடைய தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலுமே பொதுமக்களின் ஆதரவு இருந்து கொண்டே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கும் மிதுன லக்னக்காரர்களுக்கும் மறுபடி வேணாலும் சொல்லுகிறேன், மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன லக்னக்காரர்களுக்கு எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலுமே பொதுமக்களின் ஆதரவு இருந்து கொண்டே இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலில் வல்லவர்கள், மற்றவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள்
விகடகவியான பேச்சுக்காகவே ஒரு கூட்டம் அவர்களை எப்போதும் சார்ந்து கொண்டே இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் மிதுன லக்னக்காரர்களும் திறமையாக பேசக்கூடிய வல்லமை கொண்டவர்கள். அவர்களை சுத்திமே எப்போதுமே கூட்டமாக நண்பர்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் என்றால் அவர்களுடைய திறமையான பேச்சுகளினாலேயே அவர்களை சுத்தி கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் மிதுன லக்னக்காரர்கள் அனைவரையும் வசீகரிக்கும் வல்லமை கொண்டவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைவரையும் வசீகரிக்கும் வல்லமை கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இதுவே அவர்களுடைய தனி சிறப்பு. ஐயா, மிதுன ராசிக்காரர்களுடைய மிதுன லக்னக்காரர்களுடைய குறிக்கோள் தான் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுடைய குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுமையான எண்ணத்தை தம்முடைய குறிக்கோளாகவே கொண்டு இருப்பார்கள். நாளைக்கு யாரு என்ன புதுசா எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், உடனே மாறிக்கொள்ளக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரவர்கள் மிதுன லக்னக்காரவர்கள். புதுசா யோசித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். கற்பனையில கூட புதுசு, பேச்சில புதுசு, எல்லாமே புதுசாகவே செயல்படக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரவர்கள் மிதுன லக்னக்காரவர்கள். புதுமையான எண்ணத்தை தம்முடைய குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி மிதுன லக்னக்காரவர்கள். மிதுன ராசிக்காரவர்கள் மற்றவர்களை காட்டிலும் தாமே மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருப்பார்கள். பாத்தீங்களா எவ்வளவு நல்லவராக இருக்கிறாங்க மிதுன ராசிக்காரவர்கள் மிதுன லக்னக்காரவர்கள். மிதுன ராசிக்காரவர்கள் மற்றவர்களை காட்டிலும் நாமே எல்லாருக்கும் முன்னோடியாக இருக்க வேண்டும். நம்மளை பார்த்து இனி வரும் காலங்கள், இனி வரும் ஜெனரேஷன்ல உள்ள இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாம் நம்மளை பார்த்து ஒரு மாற்றங்கள் அடைய வேண்டும். வாழ்க்கை மாற்றங்களிலிருந்து தொழில் மாற்றங்களிலிருந்து எல்லாமே நம்மளை பார்த்து முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரவர்கள் மிதுன லக்னத்துக்காரவர்கள். ஐயா, மிதுன ராசிக்காரர்களுடைய மிதுன லக்னக்காரர்களுடைய குறைகள் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரவர்களாக இருந்தாலும் சரி மிதுன லக்னக்காரவராக இருந்தாலும் சரி எதிலும் வேகமான செயல்பாடுகளை கொண்டவர்கள். இவர்கள் மட்டும் நிதானிச்சு செயல்பட்டாங்கன்னா வாழ்க்கையில வெற்றி கண்டிப்பாக அடைவார்கள். எதுலையுமே எந்த தொழில செஞ்சாலும் வேகமா செய்வாங்க, வேற செயல்பாடுகளிலும் வேகம் சொல்லியுமே எல்லாமே வேகத்தினாலேயே இவருடைய குறைகளே அவங்க எல்லாத்துலயும் பேசுறதுல கூட பட்டு இப்ப நான் பேசுறேன் பாத்தீங்களா, அது மாதிரி அதுக்காக நான் மிதுன ராசிக்காரவர்கள் இல்லை, பட்டுன்னு வேகமா செயல்படக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இது அவர்களுடைய குறைகள். மிதுன ராசிக்காரர்கள் மிதுன லக்னக்காரர்களுடைய குறைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். சந்தேக குணத்தினால் நெருக்கமானவர்களின் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரவர்கள். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அதிகமான சந்தேக குணம் கொண்டவர்கள். இப்போது மிதுன ராசிக்காரர்களுடைய குறைகளை தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். மிதுன ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி சந்தேக குணத்தினால் நெருக்கமானவர்களின் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரவர்கள் மிதுன லக்னக்காரவர்கள். மிதுன ராசிக்காரவர்கள் எந்த ஒரு செயலையும் தாமே செய்தால் மட்டுமே திருப்தி அடைவார்கள். மிதுன ராசிக்காரவர்கள் யாரையுமே நம்ப மாட்டாங்க. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு இவங்க போய் பார்ப்பாங்க, இல்லைன்னா இவங்களே நான் செய்யறேன்னு சொல்லி தானே வாங்கி செய்வாங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் தாமே செஞ்சா மட்டுமே திருப்தி அடைவார்கள் மிதுன ராசிக்காரவர்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்போது அவருடைய மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுடைய குறையை பார்த்தோம். இன்ன வரை என்ன பார்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுடைய தனி சிறப்பு குறிக்கோள் குறைகளை பார்த்துருக்குறோம். இனி வரும் காலங்களில் உங்களுடைய ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுடைய முதல் நட்சத்திரம் மிருகசீசம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்களுக்கு உள்ள ஒவ்வொரு பாதத்துக்குரிய செயல்பாடுகளை எல்லாம் நான் சொல்ல இருக்கிறேன் நல்ல தகவல். அதனால எங்களுடைய பாசிய மூலிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எங்களுடைய பாசிய மூலிகையை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி.